இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் சம் போலாம். செகண்ட் சம். Let f a tends to b be a function defined by f of x equal to x divided by 2 minus 1 where a is equal to open braces 2 4 6 10 12 close braces comma b equal to open braces 0 1 2 4 5 9 represent f by 4 divisions கொடுத்திருக்காங்க. first one set of ordered pair, second வந்து table, third one வந்து an arrow diagram, fourth வந்து graph. இது எல்லாம் நம்ம பண்ணணும். a கொடுத்துட்டாங்க, b கொடுத்துட்டாங்க, நமக்கு f of x ன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். f a tends to b அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாமா? இது எல்லாம் given one. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து இந்த ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஏ வேல்யூ என்ன 2, இதை வந்து நான் எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸை வந்து 2வாக நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் 2 டிவைடட் பை 2வா -1, 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ஈக்குவல் டு 1 - 1 என்ன 0. இதுதான் f2 எக்ஸ் இருக்க பிளேஸில் வந்து 2 அப்ளை பண்ணும்போது என்னோட வேல்யூ என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 4 அப்ளை பண்ணுறேன். given 1 4 அப்ளை பண்ணுறேன். 4 டிவைடட் பை 2 2 - 1 2 - 1 1 அதுதான். நெக்ஸ்ட்டு 6 அப்ளை பண்ணுறேன். 6 டிவைடட் பை 2 3 3 - 1 2. நெக்ஸ்ட்டு 10 அப்ளை பண்ணுறேன். 10 டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 5 5 - 1 4. நெக்ஸ்ட்டு 12 அப்ளை பண்ணுறேன். 12 டிவைடட் பை 2 6 - 1 5. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா 12 வரைக்கும். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் அந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் என்ன? 2 அப்ளை பண்ணும்போது எனக்கு 0 கிடச்சிது. அப்போது 2, 0. 4 அப்ளை பண்ணும்போது 1 கிடச்சிது. 6 அப்ளை பண்ணும்போது 2 கிடச்சிது. 10 அப்ளை பண்ணும்போது 4 கிடச்சிது. 12 அப்ளை பண்ணும்போது 5 கிடச்சிது. ஸோ அதுதான் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். அதை எழுதலாமா? f equal to 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். எழுதிட்டோமா? நெக்ஸ்ட்டு டேபிள். எக்ஸ் வேல்யூ அவங்க கொடுத்துருக்கிறது given 2 4 6 10 12. அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சருக்கு ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதுகிறோம். 0 1 2 4 5. அதை வந்து டேபிள் ஃபார்மேட்டில் எழுதிடும். இவங்க செகண்ட் ஒன் கேட்டிருக்கிறது டேபிள். இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஏபி அதை வந்து அப்படியே கொடுத்துருக்க கிவன் வந்து அப்படியே எழுதிடும். கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க 2 4 6 10 12. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ அப்படியே கொடுத்துருந்தாங்கல்ல 0 1 2 4 5 9. இப்போது அப்படியே எழுதிட்டு இப்போ வந்து ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு இது பண்ணுறோம், மேப் பண்ணுறோம். ரேஞ்ச் வந்து மேப் பண்ணுறோம். 2 அப்ளை பண்ணும்போது எதுக்கு போச்சு? 0க்கு போச்சு. ஸோ 0. 4 அப்ளை பண்ணும்போது 1, 6 அப்ளை பண்ணும்போது 2, 10 அப்ளை பண்ணும்போது 4, 12 அப்ளை பண்ணும்போது 5. எல்லாத்துக்கும் போயிருக்கு. ஸோ ஆரோ டயக்ராமும் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு கிராஃப் டயக்ராம். ஆஸ் யூஷுவல் தான். கிராஃப் வந்து ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கிறோம். சென்டர் பாயிண்ட் 0ன்னு மென்ஷன் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7. இங்கே நான் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து 5 வரைக்கும் நான் எனக்கு வேல்யூஸ் வந்து பெருசாக இருக்கங்காட்டிக்கு நான் வந்து 2 4 6 8 10ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது 0 2. இப்போ எக்ஸ் இது வந்து எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸில் 2 இருக்கும்போது ஒய் வந்து 0வா? அப்போ இங்கேயே தான் இருக்கும். அப்போ அந்த டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 4, 1. எக்ஸில் 4, இதில் 1. அது நான் டாட் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6 இங்கே வந்து 2. அதை நான் இங்கே டாட் வச்சு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 10 இங்கே வந்து 4. அதை நான் வந்து இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 12 5 டாட் வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நான் கிராஃப்லையும் இப்போ மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு